Assalamualaikum. Hi viewers, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல chicken chukka varuval எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ருசியா இருக்கும். சோ நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சோனே ஜீரகம் போட்டுக்கலாம். என்கிட்ட ஜீரகம் இல்ல, அதனால நான் வந்து இன்னைக்கு ஜீரக தூள் எடுத்துர்க்கேன். நீங்க ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுட்டு ஒரு 2 minutes வதக்கிக்கலாம். இது ரெசிபி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜீரகம் வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம். பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா ஒரு வெங்காயம். அத போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து சுக்கா வறுவல். கிரேவி அதிகமாக இருக்காது, ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு ட்ரை ரெசிபி பிடிக்குமோ அவங்க இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக இருந்தால் போதும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த அளவு இருந்தால் போதும். 1 kg சிக்கனுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். அடுப்பு வச்சு பண்ணு. எல்லா ரெசிபிக்குமே நம்ம வந்து அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தேவையில்லைங்க. கொஞ்சமாக இருந்தாலே போதும். அதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் போதும். ஒரே ஒரு தக்காளி. தக்காளி வேண்டாங்கிறவங்க அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். எனக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு தக்காளி, ஸ்மால் சைஸ் தக்காளி இருந்தால் போதும். தக்காளி போட்டு அது தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு ரெண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து வதங்கியாச்சு. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ண 1 kg சிக்கன் பீசஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, போன் பீசஸாக இருந்தாலும் சரி, இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம். சிக்கன் போட்டு அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த சட்டியிலே வச்சுக்கலாம். ஒரு 10 minutes நல்லா மூடி போட்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த சிக்கன் வேகும் போது அதுவே தண்ணி விடும். அதனால் 1/2 கப் ஊற்றினா போதும். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இது ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது குக் ஆகிற கேப்பில் நான் அடுத்தது என்ன பண்ணோன்னா, ஒரு கடாய் எடுத்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3யும் போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதை அடுத்து உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்ட உடனே அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி எடுத்து போட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். கொத்தமல்லி ரொம்ப நேரம் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அது கரிஞ்சிடும், டேஸ்ட்டே மாறிடும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்து அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட மசாலா அவ்வளோதான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி, மிளகா. இப்போது நம்ம குக்கர் நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு
தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா ஆறி இருக்கும். அந்த ஆறுனதை எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பவுடர் வந்து ரொம்ப நைஸாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கொரகொரன்னு இருக்க வேண்டாம், மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு அந்த ஸ்டேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம 10 மினிட்ஸ் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை அதோடு ஆட் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அந்த ரெசிபி ரெடி ஆயிடும். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் இப்போ 10 மினிட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. முக்கால்வாசி இது வெந்திருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் சிக்கன். நல்லா இருக்கா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். மசாலா பவுடர் இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்காது, ரொம்ப கொரகொரன்னு இருக்காது. மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுருவோம். அவ்வளோதான். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கே செம்ம அப்பைடைசிங்காக இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ரெசிபி வந்து ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாக்கும் செம்ம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு குக் பண்ணிக்கலாம். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த தண்ணியெலாம் சுண்டுற வரைக்கும் இன்னொரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணியெலாம் சுண்ட வச்சுக்கலாம். ஸோ தண்ணியெலாம் சுண்டி நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். யூஸ்வலாக செய்கிறது இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஹைதராபாத் ரெசிபி. ஹைதராபாத்தில் தான் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. ஓகே வியூவர்ஸ், வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இல்லைனா யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.